தமிழ் சினிமா ரசிகர்களே, கவனமாக கேளுங்கள். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிரடி செய்தி வந்துவிட்டது. திரையுலகில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. இது ஒரு வரலாற்று படைப்பாக உருவெடுக்கும். உங்கள் மனதையும் உள்ளத்தையும் முழுமையாக ஆட்கொள்ள வருகிறது. ஆக்ஷன் காட்சிகளில் புதிய உச்சம், அரசியல் திருப்பங்கள் அதிரடியாக, அனல் பறக்கும் வசனங்கள் ரசிகர்களை ஆட்டத்தில் ஆட்டி வைக்கும் என அனைத்திலும் ஒரு அசத்தல் உச்சநிலை. ஆம், அதுதான் நம் தலைவர் விஜயின் அடுத்த பிரம்மாண்ட படம் ஜனவரி நாயகன். இது விஜயின் 69வது படமாக, அவரது அரசியல் பிரவேசத்திற்கு முன் கடைசி திரைப்படமாக எதிர்பார்க்கப்படுகிறது. தலைவரின் அடுத்த பிரம்மாண்டமான படைப்பு ஜனவரி நாயகன். உங்கள் அனைத்து எதிர்பார்ப்புகளையும் மீறி பூர்த்தி செய்யும் வகையில் பிப்ரவரி 6, 2026 அன்று உலகம் முழுவதும் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் டாகே வெளியாகிறது. மக்கள் நாயகன் விஜய் நேர்மையான மற்றும் துணிச்சலான காவல் அதிகாரியாக வில்லனை எதிர்த்து நிற்கிறார். ஜனநாயகத்தையும் நீதியையும் காக்கும் உண்மையான காவலனாக இந்த படத்தில் களமிறங்குகிறார். அவருடன் இணைந்து நடித்துள்ளனர் பூஜா ஹெக்டே, பாபி தியோல், மாமிதா பைஜு, கௌதம் வாசுதேவ் மேனன், பிரகாஷ் ராஜ், பிரியாமணி, நரேன் என ஒரு நட்சத்திர பட்டாளம் முழுவீச்சாக கலக்குகிறது. இவர்களில் பாபி தியோல், பிரியாமணி, மாமிதா பைஜு ஆகியோர் விஜயுடன் முதல் முறையாக இணைகின்றனர். இந்த அதிரடி அரசியல் த்ரில்லர் படத்தை இயக்கியிருக்கிறார் திறமையான இயக்குனர் ஹெச். வினோத். அவர் தீரன் அதிகாரம் 1, நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவு போன்ற வெற்றி படங்களை இயக்கியவர். கதை: ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி மக்களுக்கு நீதி கிடைக்க போராடும் நாயகனுக்கும் அதிகார வெறியுடன் இருக்கும் வில்லனுக்கும் இடையிலான பரபரப்பான போராட்டத்தை சித்தரிக்கிறது. இது ஜனநாயகத்தின் தோற்ற சின்னமாக அமைகிறது. இந்த பிரம்மாண்ட படைப்பை KVN புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது. இது அவர்களின் முதல் தமிழ் பட முயற்சியாகும். ஜி ஸ்டுடியோஸ் மூலம் பான் இந்தியா ரிலீஸ் ஆகிறது. பட்ஜெட் 300 முதல் 500 கோடி வரை உள்ளது. இசையமைப்பு: அனிருத் ரவிச்சந்தரின் மிரட்டலான பின்னணி இசை, சத்யன் சூரியனின் சூப்பர் ஒளிப்பதிவு, பிரதீப் ராகவின் சிறப்பான படத்தொகுப்பு, அல்லராசு ஸ்டண்ட் கோரியோகிராஃபி, சில்வா குமார் ஆர்ட் டைரக்ஷன், பல்லவி சிங் காஸ்டியூம் டிசைன் என தொழில்நுட்ப ரீதியாகவும் ஜனவரி நாயகன் ஒரு பெரிய சாகசத்தை படைத்துள்ளது. சிறப்பு விருந்தினராக லோகேஷ் கனகராஜ் தோன்றுகிறார். மாஸ்டர் மற்றும் லியோ படங்களுக்கு பிறகு விஜயுடன் மீண்டும் இணைந்தது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்து. ஜனவரி 26, 2025 அன்று வெளியான முதல் பார்வை போஸ்டர்கள். ஒன்றில் விஜய் மக்கள் கூட்டத்துடன் செல்ஃபி எடுக்கும் காட்சி அவரது மக்கள் செல்வாக்கை காட்டுகிறது. 2020 எடுத்த உண்மை செல்ஃபி அடிப்படையில். மற்றொரு போஸ்டரில் சாட்டையுடன் "நான் ஆணையிட்டால்" என்ற வசனம் எம்ஜிஆர் எங்க வீட்டு பிள்ளை படத்தை நினைவூட்டி விஜயின் அரசியல் பிரவேசத்திற்கு ஏற்றது. தி ஃபர்ஸ்ட் ரோயர் டீசர் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பு பெற்றது. சென்னை பாயனூரில் ஷூட்டிங் நடந்தது. அக்டோபர் 2024 முதல் ஆகஸ்ட் 2025 வரை. இது வெறும் படம் அல்ல, மக்கள் சக்தியை பறைசாற்றும் அரசியல் புரட்சி. ஜனவரி நாயகன் இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, இது ஒரு உணர்வுபூர்வமான உள்ளுக்குள் பாயும் பயணம் மட்டுமல்ல, நீதிக்காகவும் ஜனநாயகத்திற்காகவும் மக்கள் உரிமைகளுக்காகவும் தீவிரமாக போராடும் ஒரு தலைவனின் உண்மையான கதை. விஜயின் இந்த படம் அவரது அரசியல் பயணத்திற்கு ஒரு வலுவான தொடக்கமாக இருக்கும். இந்த சிறந்த படத்தை உங்கள் வாழ்க்கையில் தவறவிடாதீர்கள். உங்கள் நாட்காட்டியில் பிப்ரவரி 6, 2026 சிறப்பாக குறித்துக் கொள்ளுங்கள். இப்போது உங்கள் டிக்கெட்டுகளை ஆன்லைனிலோ அல்லது திரையரங்குகளிலோ பதிவு செய்யுங்கள். நண்பர்களையும் குடும்பத்தையும் அழைத்து வந்து திரையரங்குகளில் ஜனவரி நாயகனின் எழுச்சியையும் வெற்றியையும் கொண்டாடுங்கள். CBFC சான்றளிப்பு தாமதங்களுக்கு பிறகும் பிப்ரவரி 6 அன்று வெளியாகும் வாய்ப்பு உள்ளது. உங்கள் அன்பான ஆதரவுக்கும் அன்புக்கும் எப்போதும் நன்றி சொல்கிறோம். ஜனவரி நாயகன் மக்களுக்காக, மக்களால், மக்கள் நாயகனுக்காக. பிப்ரவரி 6, 2026 அன்று திரையரங்குகளில் சந்திப்போம்.